வணக்கம். இந்தியாவில் மிக குறுகிய காலத்துல பிரபலமான ராப் இசை கலைஞன் வேடன் மீது கேரள காவல்துறை இன்னைக்கு லுக் அவுட் நோட்டீஸை அனுப்பியிருக்காங்க. அதாவது வேடன் அவர்கள் வெளிநாட்டுக்கு எங்கேயும் தப்பிச்சு போகக்கூடாதுக்காக காவல்துறையால முன்னேற்பாடாக இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்காங்க. அப்படி என்ன குற்றம் செஞ்சிட்டாரு வேடன் அவர்கள்? ஏற்கனவே வனத்துறையால புலிப்பல்ல பயன்படுத்தினார்னு ஒரு வழக்கை பதிவு செஞ்சு அதுல இருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. ஏற்கனவே கஞ்சா பயன்படுத்திருக்காருன்னு சொல்லி அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அதுலயும் ஜாமீன்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. இதெல்லாம் மீறிதான் இப்போ 11 தினங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் டாக்டர் ராப் இசை கலைஞரான வேடன் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சு என்னை 2021 இருந்து 2023 வரலும் பல இடங்கள்ல என்னை பயன்படுத்தி கொண்டு என்னை கைவிட்டுட்டாரு. அதனால வேடன் மீது இந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சு நான் அவர் மீது ஒரு வழக்கை பதிவு செஞ்சேன்னு சொல்லி ஒரு வழக்கை பதிவு செஞ்சாங்க. அந்த வழக்கு என்ன, ஏன் வேடன் அவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு குறித்துலாம் இந்த வீடியோவில் நம்ம தெள்ள தெளிவாக பார்த்தோம். ஒரு 11 தினங்களுக்கு முன்னாடி எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு காவல் நிலையத்துல ஒரு பெண் டாக்டர் வேடன் மீது ஒரு புகார் அளிக்கிறாங்க. என்ன அப்படின்னா 2021 இருந்து 2023 வரலும் வேடனும் நானும் பல இடங்கள்ல தங்கிச்சு இருக்கோம். அவருடைய பண்ணை வீட்டுகள்லாம் என்னை கொண்டு போய் நானும் அவரும் உறவு கொண்டிருக்கோம். அதே போல பல ஊர்களுக்கு என்னை அழைச்சிட்டு போயிருக்காரு, பல வெளி மாநிலங்களுக்கு என்ன அழைச்சிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேடனுடைய ஆரம்ப காலத்துல நான் அவருக்கு பல இடங்கள்ல பல விதத்துல பண உதவி செஞ்சிருக்கேன். அப்படிப்பட்ட வேடன் அவர்கள் தான் பிரபலமான பிறகு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நிராகரிக்க ஆரம்பிச்சாரு. அதனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அதனால வேடன் மீது என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லி என்னை வேடன் கைவிட்டாரு. அதனால வேடன் மீது ஒரு பாலியல் அந்த புகாரை நான் அளிக்கிறேன்னு சொல்லி அந்த பெண் டாக்டர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க 11 தினங்களுக்கு முன்னாடி. இதே போல ஏற்கனவே வேடன் அவர்கள் மீது வேடன் அவர்கள் நான் பாடன அல்ல, பறையன் அல்ல, நான் தம்பூர் ஆணும் அல்ல, ஒரு மயிரும் அல்ல சொல்லி அந்த பாடல்கள்லாம் பாடின போது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது கேரளா மாநிலத்துல. அந்த பாடல் வரிகளெல்லாம் இந்த லாக்டவுன் டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரபலமாகி இந்தியா முழுவதும் உள்ள இந்த ராப் இசை கலைஞர்களால ராப் இசை ரசிகர்களால கொண்டாடப்பட்டது. அதே போல தமிழ் ரசிகர்கள், அது கேரளாவில் அவருக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களோ அதுக்கு நிகரான ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அதாவது ஆ என்கிற எழுத்தை எல்லாம் அவர் டாலரா போட்டுக்கொண்டது. அவர் ஒரு ஈழத்தமிழர் என்பதனாலையும் அவர் முற்போக்கான கருத்துக்களை தன் பாடல்களில் பேசார் என்பதற்காகவும் அவர் பல அதிரடியான கருத்துக்களை தன் பாடல்களில் பேசுறதுனால தமிழ் ரசிகர் மத்தியில அவருக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா தமிழ் யூடியூபர்ஸ், தமிழ் சேனல்கள், தமிழ் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் வேடனை பெரிய அளவு ஊதி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை அவர் மீது கட்டினாங்க. இந்த மாதிரி சூழல தான் பல இடங்கள்ல, அதாவது வலதுசாரி சிந்தனை கொண்ட அந்த அரசியல்வாதிகளும் பொலிட்டீஷியன்களுக்கும் எதிராக தன்னுடைய கருத்துக்களை வச்சதுனால வேடனுக்கு கட்டம் கட்ட ஆரம்பிச்சாங்க. கேரளா மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் உள்ள வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் எல்லாருமே கேரளாவில் வேடன்ற ஒரு பாடகர் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சூழல தான் அவர் மீது கஞ்சா வழக்கு போட்டாங்க, புலிப்பல்லை பயன்படுத்தினார் என்று சொன்னாங்க. அப்புறம் ஆரம்பத்துல கேரளா அரசு அவருக்கு எதிராக இருந்திருந்தாலும் கூட அப்புறம் பிற்காலத்துல வலதுசாரி சிந்தனை கொண்ட அந்த அமைப்பினர்லாம் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் போது அவருக்கு ஆதரவாக இடதுசாரி அரசு அவருக்கு ஆதரவாக நின்னாங்க. இந்த மாதிரி சூழல தான் இந்த வலதுசாரி சிந்தனை கொண்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் வேடனை ஏன் தூக்கி உள்ள போடாம இருக்கீங்க, இன்னும் வேடனை ஏன் நீங்க வெளியிட்டு இருக்கீங்க, வேடன் ஒரு கஞ்சா குடிக்கு, அவன் ஒரு பொம்பளை பொறிக்கு அப்படின்னு சொல்லி அவன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சு வேடனுக்கு எதிராக இந்த கட்டம் கட்டப்பட்டது. இந்த மாதிரி சூழல தான் இப்போ இந்த டாக்டர் அவர் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. வேடன் என்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாரு, என்னை ஏன் திருமணம் செஞ்சுக்கல, என்னை கைவிட்டுட்டாரு, அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த புகார் அளிச்சிருக்காங்க. 2021 இருந்து 2023 வரலும் அவனுடைய வளர்ச்சிக்கு நான் காரணமாக இருந்தேன், பண உதவிகள்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ற அந்த பெண் ஒருத்தன் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதை நம்பி எப்படி இவங்க அவங்க பின்னாடி போனாங்க? சரி, இந்த அம்மா இந்த மாதிரி புகார் சொல்றாங்க,
சரி, வேடன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேடன் தரப்புல இருந்து ஏற்கனவே நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜாமீனுக்கான மனு ஏற்கனவே தாக்கல் பண்ணிட்டாங்க அவங்க. வேடனுடைய பெயரை, நற்பெயரை களங்கப்படுத்துவதற்காக வேடன் எடுக்கிற இந்த அரசியல், இந்த முற்போக்கான கருத்துக்களுக்கு எதிரான ஆட்கள் வந்து அவரை எப்படியாவது உயர்ச்சி கட்டணும், அவரை எப்படியாவது தடம் தெரியாம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எடுக்கப்படுகிற நடவடிக்கை தான் இந்த மாதிரி புகார்கள், அடுக்கடுக்கான புகார்கள். அதனால இதை நாங்க சட்ட ரீதியாக நாங்க வந்து எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லி வேடன் தரப்புல கூறப்படுது. வேடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்குல கைது செய்திருப்பாங்க, உடனே அந்த வழக்குல வந்து ஜாமீன் பெற்று உடனே மேலே ஏறுவார். இன்னொரு வழக்குல இந்த புலிப்பல் அந்த வழக்குல வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க, அந்த வழக்குல இருந்து ஜாமீன் பெற்று வந்து உடனே மேலே ஏறுவார். அவர் வந்து தொடர்ச்சியாக அடுக்கடுக்கடுக்கா கைது செய்யப்பட்டு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் அவர் தொடர்ச்சியா மேடை ஏறிட்டே தான் இருக்காரு. அப்படி மேடை ஏறுவதை வலதுசாரி சிந்தனை கொண்ட RSS பிஜேபியுடைய பின்னணி கொண்ட அந்த அமைப்பினரால தாங்கிக்க முடியல. அதனால எப்படியாவது கட்டம் கட்டி வேடனை வந்து தூக்கி உள்ள போடணும்னு இவங்க பிளான் போடுறாங்க. வேடனுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆதரவு இருக்குதோ அதே போல அவருக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க இருக்காங்க. அதே போலதான் கேரளாவிலையும் அவருக்கு எவ்வளவு ஆதரவான மனநிலை கொண்டவங்க இருக்காங்களோ அதே போல அவருக்கு எதிரானவங்களும் இருக்காங்க. அங்க என்னதான் அரசு அவருக்கு ஆதரவாக நின்றாலும் கூட, என்னதான் வந்து மக்கள் வந்து பேராதரவோடு இருந்தாலும் கூட, வேடன் மாதிரி கருத்து சொல்றவங்க, வேடன் மாதிரி ஆட்கள் வந்து தடம் தெரியாம அழிக்கப்படணும் அப்படிங்கிறதுல அந்த ஆட்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்ப தொடர்ச்சியாக வந்து கவனிக்கப்பட்டு வேடன் மீது வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு, இந்த புகாரை வந்து அந்த பெண்ணின் மூலமாக அளிக்கப்பட்டு எப்படியாவது வேடனை தூக்கி நிரந்தரமாக தடம் தெரியாம அழிச்சு உள்ள போட்டுருணும் அப்படிங்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம். ஏன்னா 2021 இருந்து 2023 நாங்க காதலிச்சோம், பல ஊர்ல நாங்க சுத்தணும், நாங்க வந்து பல இடங்களை போனோம், நான் அவனுக்கு வந்து பண உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு பெண் வந்து யாரோ ஒரு பிரபலமாகாத ஒரு ஆள் வந்து நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதை நம்பி வந்து 3 வருஷம் அவங்க கூட சுத்திருப்பாங்களா? சரி, ஒருவேளை அப்படி நீங்க சுத்தி இருந்தாலும் கூட நீங்க வருங்காலத்துல உங்களை பார்த்து இப்ப வளர்ற பிள்ளைகளாகட்டும், பெண் பிள்ளைகளாகட்டும், அந்த மாதிரி யாரோ ஒருத்தன் வழிபோக்கம் போறவன் வரவெல்லாம் சொல்றதெல்லாம் நம்பி என்னுடைய வாழ்க்கையை வந்து தொலைப்பாங்களா? இந்த வேடனுடைய வழக்கை விசாரணை பண்ற அந்த ஏசிபியான சிஜு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து அந்த பெண் டாக்டருக்கு மருத்துவ பரிசோதனை செய்வோம், அதே போல சட்ட ரீதியாக நாங்கள் வேடனுடைய வழக்கை விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல தான் திடீர்னு இன்னைக்கு வந்து கேரளாவை காவல்துறை வந்து இன்னைக்கு இந்த லுக் அவுட் இந்த நோட்டீஸை வந்து அனுப்பியிருக்காங்க. வேடன் வந்து எந்த வகையிலையும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு கூடாது, அவனை எப்படியாவது முடக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த வந்த லுக் அவுட் அந்த நோட்டீஸை வந்து அனுப்பி வேடனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதிவலை பின்னப்பட்டு வேடனை வந்து தடம் தெரியாம ஆக்கணுன்றதுல கவனமாக இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுது. வேடன் மீது இந்த மாதிரி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கல்ல, வேடன் வந்து ஒரு கஞ்சா குடிக்கி, வேடன் வந்து ஒரு பொம்பளை பொறிக்கி, வேடன் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியா வந்து அனுபவிச்சுட்டு திருமணம் செய்ய சொல்லி ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த அவங்களுடைய பின்புலத்தை நம்ம பார்க்கணும். அவனுடைய யோகியதை என்னன்னு நமக்கு தெரியும். இது சொல்றவன் மிகப்பெரிய ஐயக்க பயலா இருக்கான். இப்போ ஒரு மனிதன் வச்சுங்க, ஒரு சமூகத்துல வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறான்ல, அவனுடைய லைஃபை நீங்க பார்க்கணும். அவன் லைஃப் பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப் வேற, ப்ரொஃபஷனல் லைஃப்ன்றது வேற. எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மாதிரியான காலகட்டங்கள் உண்டு. அண்ணன் சீமான் மீதே வைக்கிற இந்த குற்றச்சாட்டு நம்ம பார்க்கணும். ஒரு நடிகை வந்து தொடர்ச்சியா அண்ணன் சீமான் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 2 பேரும் ஒரு காலகட்டத்துல பழகினாங்க, பிறகு வந்து 2 பேருக்கும் மன ஒத்து போவாதனால பிரிஞ்சு போறாங்க. ஆனா இன்னைக்கு சீமான் வந்து தமிழ்நாட்டின் 3வது ஒரு பெரிய அரசியல் கட்சியாக தலைவராக மாறின பிறகு மீண்டும் வந்து அவரை வந்து தொந்தரவு பண்றது, அவர் மீது வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறது, அவருக்கு வந்து தொடர்ச்சியாக மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. இப்ப சீமானுக்கு என்று ஒரு குடும்பம் ஆயிருக்கு, சீமானுக்கு என்று ஒரு வாழ்க்கை ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், இதெல்லாம் பேசாம தவிர்க்கணும். ஆனா தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்றாங்க, சீமான் மாதிரி ஆட்களை வந்து டேமேஜ் பண்றாங்கல்ல, இப்ப அந்த மாதிரி வேலை தான் இந்த வேலை. தொடர்ச்சியாக 2021 2023 வரணும் எந்தெந்த ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ண, எந்தெந்த காலகட்டத்துல வந்து வேடனுக்கு பணம் கொடுத்தேன், எங்கெங்கெல்லாம் நான் பழகன்றத ஃபுல் டீட்டெயிலா டேட்டாவோட வந்து அந்த பொம்பளை வந்து புகார் அளிக்கிறாங்கடான்னா, வேடனின் புகழ், வேடனுடைய அந்த வளர்ச்சி தாங்கிக் கொள்ள முடியாத இந்த வலதுசாரி சிந்தனை கொண்டவங்க வந்து பின்னாடி இருந்து அந்த பெண் டாக்டரை வந்து இயக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு.
என்னதான் அடுக்கடுக்கான புகார்களை வந்து வேடன் மீது வைத்திருந்தாலும் கூட வேடனுடைய ரசிகர்களும் வேடனுக்கு என்று ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் வந்து வேடன் போன்ற ஆட்கள் வந்து மீண்டும் சமுதாயத்துல பாடணும், பேசணும், அவங்க குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக நம்புறாங்க. வேடன் வந்து இது போன்ற அடுக்கடுக்கான இந்த வழக்குகள் இருந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்து மீண்டு வருவார் என்பதையே நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.